ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இயல் 8 பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்டில் இயல் 8 பெரியாரின் சிந்தனைகள். ம். அம் பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர பாடுபட்டவருள் முதன்மையானவர் 20ஆம் நூற்றாண்டில் ஈரோடில் தோன்றி பகுத்தறிவு, தன்மதிப்பு ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும்பாடு பற்றியவர் யார் அப்படின்னா, இவர் தான் தந்தை பெரியார். இவர் வந்து என்னென்ன பேர்லாம் வெண்தாண்டி வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுகிறார். தந்தை பெரியார் வந்து மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்துச் சென்றவர். அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர். என்பதற்காக அரும்பாடுபட்டவர். தானே முயன்று கற்று தானாக சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர். தந்தை பெரியார் வந்து பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்ரட்டிசு, சுயமரியாதை சுடர், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலை நோக்காளர் அப்படின்னு நிறைய பேர் இவருக்கு இருக்குது. பெரியார்னாலே நமக்கு பகுத்தறிவு கொள்கை தான் ஞாபகம் வரும். ஒரு செயலை அப்படியே அதை பின்பற்றி இன்றும் கடைபிடித்தல் கூடாது, காலத்திற்கு ஏற்ற வகையில் செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் வந்து வாழ்ந்த காலத்தில் சாதி சமய பிரிவுகள் மேலோங்கி இருந்திருக்கு. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எனும் வேறுபாடுகள் இருந்தன. சாதி பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது. இந்த இழிநிலை கண்டு தந்தை பெரியார் கொதித்து எழுந்தார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா அதுல வேற ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு வேணும், சமுதாயம் விரைவாக அப்பதான் முன்னேறும் அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் எதிர்த்தவை அப்படின்னா இந்தி திணிப்பை எதிர்த்திருப்பாங்க, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்திருப்பாங்க, தேவதாசி முறையை எதிர்த்திருப்பாங்க, கல்லுண்ணல் எதிர்ப்பாங்க, குழந்தை திருமணம், மனக்கொடை இவ்வளத்தையுமே எதிர்த்திருப்பாங்க. மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையும் பெரியார் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. ஒரு மொழியோட தேவை அப்படின்னா அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இந்தியாவில் பழமையான மொழி தமிழ். மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. எல்லாமே சுயமரியாதையாக தான் இருக்கணும். ஆமாம், அதுதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. நம்ம 7th இது படிச்சிருப்போம். இந்த நூங்கிறது அந்த ஒரு மாதிரி பழைய வடிவத்தை இருக்கிறதுலாம் புது வடிவமாக மாற்றியிருப்பாங்க. இதில் இவர் பெரியாரோட பங்கு முக்கியமானது. அதுக்கப்புறம் பெண்கள் நலத்துக்காகவும் இவர் வந்து பாடுபட்டிருப்பார். சிக்கனம் எனும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்கிறார் பெரியார். விழாக்களிலும் சடங்குகளிலும் மூடப்பழக்கம் வளர்வதோடு வீண் செலவும் ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவிற்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. 1938 நவம்பர் 13 பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. 27/6/1970 ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிசு என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தார். தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் யார் பார், அவர்தாம் பெரியார் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். பெரியாரோட இயக்கம், அவர் தோற்றுவித்த இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம். ஆண்டு வந்து 1925. இதழ்கள் வந்து குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட்டுங்கிறது ஆங்கில இதழ். அடுத்தது ஒளியின் அழைப்பு. இதில் டைரக்டாக நம்ம சொல்லும் பொருள் போயிடலாம். வீண் அப்படின்னா வானம், ரவி அப்படின்னா கதிரவன், கமுகுனா பாக்கு. இலக்கண குறிப்பு. பிறவி இருள், ஒளியமுது, வாழ்க்கை பொருளாம், உருவகங்கள். வேண்டு ப்ளஸ் ஈ, வேண்டு பகுதி ஈ வினையெச்ச விகுதி. போகிறது, போ கிரு அ து, போ பகுதி கிர் நிகழ்கால இடைநிலை, சாரியை, து ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. மலர்ச்சி, மலர் ப்ளஸ் இச்சு ப்ளஸ் சி, மலர் பகுதி ஈச்சு பெயர் இடைநிலை, சி தொழிற்பெயர் விகுதி. அடுத்தது தாவோ ஜிங் எழுதியிருப்பாங்க. அது நமக்கு சொல்லும் பொருளும் பெயரலாம்.
இணைக்கின்றன இணை கின்று அன் அ இணை பகுதி கின்று நிகழ்கால இடைநிலை அன் சாரியை பலவின்பால் வினைமுற்று விகுதி. பாண்டம் பாண்டமாகனா அடுக்கு தொடர். வயிலும் சன்னலும் அப்படின்னா எண்ணுமை. லும்னு வெளிப்படையாக வந்துட்டனாலே அது வந்து என்னது எண்ணுமை. அடுத்து யசோதர காவியம். யசோதர காவியம் வந்து ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று யசோதர காவியம். ஆக்குவது ஏது? ஆக்குவது எது? அறத்தை ஆக்குக. ஆக்குன்னா அறத்தை ஆக்குங்க. போக்குன்னா வெகுளி போக்குக. வெகுளினா சினம். நோக்குவது அப்படின்னா ஞானம் நோக்குக. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. அறம் நற்செயல். வெகுளி சினம் ஞானம் அறிவு. வெகுளி சினம் ஞானம்னா அறிவு. விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. ஆக்குக குகன்னு வந்தாலே அது வியங்கோல் வினைமுற்று. ஐஞ்சிறுகாப்பியங்கள் ஒன்று யசோதர காவியம். இது வடமொழியிலிருந்து தழுவி எழுதப்பெற்றதாகும். இந்நூலின் ஆசிரியர் வரையறுக்கல சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. யசோதர காவியம் யசோதரம் எனும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. இந்நூல் 5 சருக்கங்களை கொண்டது. பாடல்களின் எண்ணிக்கை 320 எனவும் 330 எனவும் கூறுவர். மகனுக்கு எழுதிய கடிதம். இது இம்பார்ட்டண்ட்டே இல்லை. டைரெக்டாக அடுத்து யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம் அப்படின்னா யாப்போட உறுப்புகள் வந்து 6. கவிதை ஏற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் தான் யாப்பிலக்கணம். கவிதை எப்படி ஏற்றுவாங்க அப்படிங்கிற முறைகளை சொல்கிறது தான் யாப்பிலக்கணம். யாப்பின் உறுப்புகள் 6. எழுத்து, அசை, சீர், தலையடி, தொடை. எழுத்து அப்படின்னா குறில், நெடில், ஒற்று அப்படின்னு 3 வகைப்படும் யாப்பிலக்கண அடிப்படையில். அசை அப்படின்னா அது ஓரெழுத்தோ 2 எழுத்தோ சேர்ந்து இருக்கிறது தான் அசை. இது நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். இப்போ வெறுமனே தனிக்குறில் ஓரெழுத்து வர்றது. தனிக்குறில் இருந்தால் அது நேரசை. தனிக்குறிலும் ஒற்றும் சேர்ந்திருந்தால் நேரசை. தனி நெடில் வந்தாலும் நேரசை. தனி நெடில் கூட ஒற்று வந்தால், அதாவது இது தனித்தனியாக வந்தாலும் அது கூட ஒற்று சேர்ந்து வந்தாலும் அது நேரசை. இரு குறில் அணி. இரு குறில் சேர்ந்து வந்தால் அது நிறையசை. இரு குறில் கூட ஒற்று வந்தாலும் நிறையசை. குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்தால் நிறையசை. குறில் நெடில் ஒற்று சேர்ந்து வந்தாலும் நிறையசை. பிரித்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீர் அப்படின்னா 1 அல்லது 2க்கு மேற்பட்ட அசைகளின் எண்ணிக்கை தான் சீர். அசைகளோட எண்ணிக்கை தான் சீர். இது வந்து ஓரசை, ஈரசை, மூவசை, 4 அசை என 4 வகைப்படும். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. அது வந்து நேர்வு அப்படி சொல்கிறாங்க. நேர் கூட உகரம் சேர்ந்தால் நேர்வு. நிறை கூட உகரம் சேர்ந்தால் நிறைவு. இது வெண்பாவின் இறுதியான அசையாக மட்டும்தான் கொள்ளப்படும். ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் எனும் வேறும் உண்டு. ஈரசை இதுக்கு வந்து ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என வேறு வகை உண்டு. அதுக்கப்புறம் அந்த கடைசியில் இருக்கும்ல அந்த இதுக்கு மட்டும் நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைபு மலர். ஈரசை சீராக இருந்தால் நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நேர்நிறை கருவிலம், நிறைநேர் கோவிலம். நேர்நிறை நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கோவிலம். அழகிட்டு இது பார்த்துருப்பாங்க. இதை ஒன்று பார்த்து அது கூட அதாவது நேர் தேமா கூட நேர் ஃபுல்லாக சேர்ந்ததுன்னா அது காய், நிறை சேர்ந்தால் அது வந்து கனி. அழகிடுதல். அதுக்கப்புறம் நேரொன்றாசிரிய தலை வந்து 7 வகைப்படும். தலை அப்படின்னா நின்ற சீரின் ஈற்றசையும் வருஞ்சீரின் முதல் அசையும் ஒன்று சேர். நின்ற சீரோட ஈற்றசையும் வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தான் தலை. இது வந்து ஒன்றையும் ஒன்றாமலும் 7 வகைப்படும். நேரொன்றாசிரிய தலை மாமுன் நேர், நிறையொன்றாசிரிய தலை விளமுன் நிறை. நேரொன்றாசிரிய தலை மாமுன் நேர், நிறையொன்றாசிரிய தலை விளமுன் நிறை. இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறை, வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர், களித்தலை காய்முன் நிறை, ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர். ஒன்றிய அப்படின்னா நிறையா, ஒன்றா அப்படின்னா நேர், களித்தலைனா காய்முன் நிறை. அடி அப்படின்னா அடி 5 வகைப்படும். 2க்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி. 2க்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். 5 வகைப்படும். 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர் சிந்தை, 2 சீர் குறளடி, 3 சீர் சிந்தடி, 4 சீர் அளவடி, 5 சீர் நெடிலடி. அதற்கு 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. 2 குறளடி, 2 குறளடி, 3 சிந்தடி, 4 அளவடி, 5 நெடிலடி, 6க்கு மேற்பட்டது களி நெடிலடி. தொடை அப்படின்னா தொடுத்தல். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது தொடை. பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது தொடை. தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை ஏற்றுதல். மோனை தொடை ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வருவது.
எதுகை தொடை அடிகளிலோ சீர்களிலோ 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. இயைபு தொடைனா இறுதி அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி வருவது தான் இயைபு தொடை. ஸோ கலைச்சொல் பார்க்கலாம். ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ்னால் எழுத்து சீர்திருத்தம். ஃபிலாசபினா தத்துவம் இல்லை மெய்யியல். ரைம் அப்படின்னா இயைபு தொடை. ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. சிலபிள் அப்படின்னா அசை. ஸோ கண்டினியூஸாக நம்ம இயல் 9 பார்த்துடலாம். ஏன்னா 10 மினிட்ஸில் இயல் 8 முடிஞ்சது. ஸோ கண்டினியூஸாக இயல் 9 பார்த்துடலாம். கடைசியாக நம்ம 9th ஸ்டாண்டர்டோட இயல் 9க்கு வந்தாச்சு. இயல் 9 பார்க்கலாம். இதில் வந்து தனிநாயகம் அடிகள் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணிகிட்டே போயிடலாம். உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம்மளோட இயல்பு. 20ஆம் நூற்றாண்டில் வானூர்தி போக்குவரத்து வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு தோன்றியதோர் பண்பு என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. கணியன் பூங்குன்றனாரின் யார் எழுதினாலும் யாதுமூன்று யாவரும் கேளீர் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கணியன் பூங்குன்றனாரோட கொள்கை. யாதானும் நாடாமல் ஊராமல் எவனொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு அப்படின்னா திருக்குறள். இதில் வந்து மேற்கண்ட பாடல் வரிகள் ஆளப்பட்டுள்ள ஊர் நாடு கேளிர் என்னும் தமிழ் சொற்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொருண்மைகளை கொண்டிருக்கலாம். ஆயினும் இம்மேற்கோள்கள் காட்டும் பரந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடும் மனிதநல கோட்பாடும் அப்படிங்கிறது லத்தீன் புலவர் தெரன்ஸ் கூறிய கூற்றுடன் ஒப்பிடத்தக்கவை. அது நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமென்று என்பதே அவரோட கூற்று. நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமென்று. 3 வகையான இலக்கணங்கள் பற்றி சொல்கிறாங்க. முதல் இலக்கணம் வந்து என்னன்னா, ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருக்கணும். அதாவது பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் ஈடுபாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும். அடுத்து வந்து 2ஆவதாக ஒருவன் பிறரால் எவ்வாறு கண்காணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும். 3ஆவதாக அவனது வாழ்க்கை தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்தல் வேண்டும். புட்கையிலோன் யாக்கை போல எனும் அடியில் புலவர் ஆலந்தூர் சொல்றாரு. என்னென்னு எல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்ததே இல்லை உங்களுக்கு. அவரும் டைரெக்டாக இங்கே வந்துடல. உலக தமிழ் மாநாடுகள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோயிலில் முட்டையடித்து தண்டிக்கப்படுவார். அப்போ கோவிலுக்கு அப்படின்னா கோலாலம்பூர், சென்ற அப்படின்னா சென்னை, பாட்டினா பாரிஸு, யாராவது அப்படின்னா யாழ்ப்பாணம், மறித்தால் வந்து மதுரை, கோவிலில்னா கோலாலம்பூர், மொட்டைனா மொரீஷியஸ், தானா தஞ்சாவூர். இயர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 66, 68, 70, 74, 81, 87, அடுத்தது 6க்கு 7, 87, அடுத்தது 89, 1995. பாடுதிரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம். பாடுதிரை பண்பும் பாத்திய பண்பே தொல்காப்பியம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனில் அறவிலை வணிகன் ஆய் அலன் புறநானூறு. இமயத்து கோடு உயர்ந்தனன் தன் இசை நட்டு தீது இல் யாக்கையோடு மாத்தல் தவத்தலையே. அது புறநானூறு தான். டேரெக்டாக இதை முடிச்சுட்டு அப்படி போயிடலாம். நம்ம அக்கறை அப்படின்னா கல்யாண்ஜி இவங்களோட இலக்கண குறிப்பாக்கலாம். உருண்டது போனதுன்னா ஒன்றன்பால் வினைமுற்றுகள். சரிந்து அப்படின்னா வினையெச்சம். அனைவரும்னா முற்றுமை. சரிந்து சரி ப்ளஸ் இத்திந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. சரி பகுதி இச்சந்தி இந்தானது விகாரம். இறந்த கால இடைநிலை ஊ வினையெச்ச விகுதி. அடுத்தது பார்க்க போகிறது என்னதுன்னா குறுந்தொகை. பாலை பாடிய பெருங்கடுக்கோ பாடியிருப்பாங்க. யாதுமுறை யாவரும் களிர் கனியும் பூங்குன்றனார் அவர்கள் பாடியிருப்பாங்க. நசை பெரியது உடையார் நல்களும் நல்குவார் பிடிபசி களையிய பெருங்கை வேளம்னா ஆண் யானை. நல்குகள்னா வழங்குதல். மென்சினை யாம் பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. நசைனா விருப்பம், நல்கல்னா வழங்கல், பிடினா பெண் யானை, வேளம்னா ஆண் யானை, யா அப்படின்னா ஒரு வகை மரம், பாலை நிலத்தில் வளர்வது, பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும், ஆறுனா வழி, கலைய அப்படின்னா சொல்லிசை அளபடி, பெருங்கை மென்சினை பண்பு தொகை, பொலிக்கும்னா செய்யும் எனும் வினைமுற்று, பிடிபசி அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகையும், அன்பின அப்படின்னா பலவின்பால், அக்ரிணை வினைமுற்று. அடுத்து தாய்மைக்கு வறட்சி இல்லைங்கிறது ஒரு ஸ்டோரி. இது படிக்க வேண்டாம். டைரெக்டாக அணி இலக்கணம் போயிடலாம். ஸோ அணி இலக்கணமே நமக்கு சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் என்னென்னு பார்த்துலாம். அணி அப்படின்னா செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது தான் அணி. சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணமாகும். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பதாகும். அணிகளில் இன்றியமையாது ஓமை அணி. ஓமை அணினா போல, பலர், போன்ற அந்த மாதிரி வார்த்தைகள், மலர், அதெல்லாம் வந்து வெளிப்படையாக வந்திருக்கும். இந்த இப்போ
உருவக அணினா உருவகப்படுத்தியிருக்கும். ஓமை ஓமையும் என்னும் இரண்டும் ஒன்றே என தோன்றுவது உருவக அணி. ஓமையின் தன்மையை பொருள்மேல் ஏற்றி கூறும் தன்மையே உருவகம். இவ்வாறு ஓமை உவமேயம் எனும் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக் கூறுவது உருவக அணி. பின்வரும் நிலை அணியில் சொல்னா சொல் பின்னாடி வந்துட்டே இருக்கும். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாய துப்பாய துப்பாக்கி, துப்பாய துப்பாய அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ரிட்டன் துப்பு துப்பு துப்புங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தருகிறது. துப்பாருக்கு அப்படின்னா உண்பவருக்கு, துப்பு அப்படின்னா நல்ல நன்மை, அடுத்த துப்புனா உணவு என பல பொருளை வருவது. பொருள் பின்வரும் நிலை அணினா அந்த பொருள் வந்து முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்வரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலை. அவிழ்ந்தன, நெகிழ்ந்தரை, விகண்டன, கொண்டரை எல்லாத்துக்குமே மலர்ந்தன அப்படின்னு ஒரு பொருள் தான். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்குனாலும் செல்வம்னாலும் மாடுனாலும் கொண்டது ஆகிய இரு பொருட்களுமே செல்வத்தை குறிக்கின்றன. சொற்பொருள் பின்வரும் நிலையா சொல்லும் பொருளும் பின்னாடி வரும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. விளக்குங்கிற வார்த்தை ரிட்டனாக வந்திருக்கும். அதேமாதிரி ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வருளை அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி தான். இப்போ இந்த எல்லா ஊர்லேயும் வஞ்ச புகழ்ச்சி தான். ஒரு வாட்டி நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, நமக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ பழிப்பது போல புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும். தேவரணையர் கயவர் அவர்தான் மேவன செய்தொழுகலால். கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் என பொருளும் தருகிறது. ஸோ இதோடு நம்ம 9th சொல்லும் பொருள் இது பார்க்கலாம். கலைச்சொல் பார்த்தலாம். ஹியூமன்னா மனிதம், ஃப்ரீ வேர்ஸ்னா கட்டில்லா கவிதை, கட்டில்லா கவிதை, பர்சனாலிட்டினா ஆளுமை, சிமிலினா ஓமையணி, கல்ச்சுரல் அகாடமினா பண்பாட்டு கழகம், மெட்டாஃபர் அப்படின்னா உருவகணி. இதோட நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்கு கம்ப்ளீட்டாக இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கைண்ட்லி டூ வாட்ச் ஃபார் யுவர் பெட்டர் லேர்னிங். தேங்க்யூ.